மத்திய அரசின் 23 லட்சம் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. உண்மையில் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியாற்றி வரும் மத்திய ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% ஏப்ரல் 1 முதல் யூபிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியமாக பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வு பெற்ற பிறகு குறைந்தது 23 லட்சம் மத்திய ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தயாராகி வருகிறது. சந்தை சார்ந்த ஓய்வூதியத்திற்கு பதிலாக நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய வருமானத்தை விரும்புவோரை மனதில் கொண்டு யூபிஎஸ் கொண்டு வரப்படுகிறது. புதிய திட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் 25 ஆண்டுகளுக்கும் குறைவாகவும் பணியாற்றிய ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் கிடைக்கும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவரது குடும்பத்தினர் கடைசி ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக பெறுவார்கள். இது தவிர தற்போது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ்க்கு மாறலாம். இந்த திட்டம் ஒரு கலப்பின மாதிரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறை இரண்டின் அம்சங்களும் அடங்கும். என்பிஎஸ் எந்த நிலையான கட்டணமும் இல்லாமல் சந்தை அடிப்படையிலான வருமானத்தை வழங்குகிறது. அதே நேரத்தில் புதிய திட்டம் என்பிஎஸ் போலல்லாமல் உத்தரவாதமான ஓய்வூதிய வருமானத்தை உறுதி செய்கிறது. ஓபிஎஸ் 2004இல் என்பிஎஸ்ஸால் மாற்றப்பட்டது. என்பிஎஸ்ஸின் நிச்சயமற்ற தன்மைகள் குறித்து அரசு ஊழியர்களிடையே அதிகரித்து வரும் கவலைகளை கருத்தில் கொண்டு யூபிஎஸ் தொடங்கப்பட்டது. ஓய்வுக்கு பிறகு நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக பல அரசு ஊழியர்கள் மிகவும் கணிக்கக்கூடிய ஓய்வூதிய முறையை கோரினர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரசாங்கத்தின் இலக்கு ஊழியர் பாதுகாப்பை அவர்களின் நிதி பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்துவதாகும். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர்கள் 50% உத்தரவாத ஓய்வூதியத்தால் அதிகம் பயனடைவார்கள். கடந்த வாரம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஏப்ரல் 1 முதல் போர்ட்டலில் விண்ணப்பிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.